நட்கரி சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ரக்ஷனா. இப்போ நம்ம கடந்த சில நாட்களா பார்த்துட்டு இருக்கோம். யூடியூப், இன்ஸ்டால வந்துட்டு ஒரு கப்புள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட கியூட்டான கப்புள் கண்டென்ட்டா இருக்கட்டும், இல்ல அடிக்கடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற ஒரு சின்ன சின்ன தகராறா இருக்கட்டும், அது கூட அழகா போர்ட்ரே பண்ற விதம் அண்ட் இவங்க பண்ற அந்த ரேப்பு, பாட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட பத்தலையே ஒரு நாரெண்டா உண்டைகளை உடைச்சு கடனை உடனே வாங்கி 5-10 பிச்சு எடுத்து பத்தல ஞானப்பழமே. ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்கணும்னா வந்துட்டு உங்கள் நாஸ் ஃபேமிலின்னு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பட் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா? என் பேரு நஸ்ரீன். ஸோ நாஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ எப்படி இந்த பேரை வச்சு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? கோவிட் நேரத்துல தான். கோவிட் நேரத்துல வந்து இல்லைங்க, எங்களோட ப்ரொடக்ஷன் ஒரு ஆள் வந்து பிரச்சனை பண்ணி இருக்கு. என்னம்மா தெரியும், எனக்கு தெரியும், நீ கூப்பிடுறேன்ட்டீங்களா? ஆன்ட்டிக்கு ஹாய் சொல்லு. ஆன்ட்டி ஹாய் சொல்லு. ஆன்ட்டி சரி, அக்காக்கு ஹாய் சொல்லு. அவங்க அக்காக்கு 6 வயசு தான் ஆகுது. ஓ ஓகே ஓகே ஓகே. அது வந்து ஒரு ப்ரீ இன்டரப்ஷன் தான், அதுக்கு மன்னிச்சுக்குங்க. வீடியோ எடுக்கிறப்ப இப்படிதான் நடக்கும். அப்பதான் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சரி, கதை சொல்லு. கோவிட் நேரத்துல வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வெட்டியா இருந்தாங்க. லைட்டா வெட்டியா இருந்தாங்க. ஏன் நீ இவ்வளவு கேவலப்படுத்துற? சரி, ரொம்பவே வெட்டியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து இவங்க சொன்னாங்க, வயநாடு அவங்க ஒரு வீடியோ பார்ப்பாங்க, ஹாலிட் சலாமான்னு சொல்லிட்டு ஒரு கப்பலோட வீடியோ, அந்த துபாயில இருக்காங்களே. அப்ப அவங்க பாத்துட்டு இருக்கப்ப அவங்க சொன்னாங்க, ஏன் நம்ம இந்த மாதிரி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. அப்படியே போக 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 ஆளுங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால வந்து ஜஸ்ட் வி கண்டினியூட். இட்ஸ் லைக் ஹாபின்னு வச்சுக்கோமே. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ பெரிய ரீச் வரும் சேனலுக்கு அப்படின்னு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததா உங்களுக்கு? இல்ல சுத்தமா இல்ல. ஆக்சுவலி பெரிய ரீச்னா அவ்வளவு பெரிய ரீச்லாம் கிடையாது, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. அது அவங்க ரேப் பண்றதுனால இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக உங்களோட ரீல் ஒன்று பார்த்தேன், அது பயங்கர ஃபேமஸாக இருக்கு. அதில் வந்துட்டு அந்த பேட்டர் ஆப் சாங் வந்துட்டு அங்கே சார் பாடுவார். நாங்க இப்போ லைவா அவங்க காமிக்கிறோம். 1 2 1 2 ஒரு சிறிய இடைவெளிக்குள்ளார நாங்க வந்துடுறோம். நீ போ, மறுபடியும் போ. எங்க ப்ரொடக்ஷன் மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிச்சு. இல்லைங்க, நீ வா இங்க வா. அப்படியே தங்கச்சியை பாத்தீங்க, இப்ப அக்காவை பார்க்க போறீங்க. இங்க வா ஹாய் சொல்லு. இவங்க பேரு சாரா. அக்காக்கு ஆன்ட்டிக்கு ஹாய் சொல்லு. சார் நீங்க ஒரு மூடி போடலாக்கி முறை வாசல் கட்டைப்பால் புள்ள குட்டி ஸ்கூல்ல பீஸ் நல்ல மண்ண ரேஷன் பாமாயில் பச்சரிசி கோதுமை பத்தல காசு கொஞ்சம் கூட பத்தலையே ஒரு நாரெண்டா உண்டி எல்லாம் உடைச்சு 4 கடனை வாங்கி ஒரு நாரெண்டா உண்டியல உடைச்சு 4 கண்ணை ஒண்ணு வாங்கி அண்டா குண்டா அடகு வச்சோம் 5-10 பிச்சு எடுத்து பத்தல ஸோ இப்போ இந்த ரீல்ஸ்லாம் கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க, இதோட ஐடியாஸ்லாம் யார் கொடுக்குறா? இந்த கண்டென்ட் தான் கரெக்டா இருக்கும், இதை பண்ணா இது இப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ணணும், இதுதான் பிளான், இதுதான் ஸ்கெட்யூல் அப்படின்னு யார் சொல்றது? சில நேரத்துல வந்து வீடியோஸ் வந்து ரொம்ப யதார்த்தமா வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சில வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நான் வந்து தூங்கிட்டு இருப்பேன், அப்போ வந்து எழுப்புற வீடியோலாம் அதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து நடக்கிற விஷயங்கள். அதான் திடீர்னு நடந்துச்சு. அதெல்லாம் உண்மையா நடந்த விஷயங்கள். அப்புறம் ஆனா வந்து சில பல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்க ஸ்கிப் பண்ற மாதிரி வரும். அது வந்து நாங்க எழுதுவோம். மெயினான விஷயம் என்னன்னா, என் ஃப்ரெண்டு 2-3 பேர் இருக்காங்க, அவங்களும் ஒரு பக்கத்து ஐடியா கொடுப்பாங்க. ஆனா நிறைய விஷயங்கள் வந்து அந்த நேரத்துல தூண்டுறது அந்த எடுப்போம். ஆமா, நாங்க எல்லாருமே கேள்விப்பட்டோம். அந்த குட் நியூஸ் எங்க எல்லாருக்கும் நீங்க ரிவீல் பண்ணீங்க. ஸோ இப்போ அடுத்த மாசம் டெலிவரி வேற சொல்லிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் எங்க சேனல் சார்பா உங்களுக்கு சொல்லிக்கிறோம். Actually, that's the reason.
அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியானது காரணம் வந்துட்டு அதுதான். இல்லைன்னா எடுத்துக்கிட்டு கொல்லப்படாதீங்க. சரி, ஸோ இன்ஃப்ளூயன்சஸ் ஆகும்போது ஸ்டார்டிங்ல இந்த கண்டென்ட் இதெல்லாம் போடும்போது உங்க ஃபேமிலி பார்த்திருப்பாங்க. என்ன சொன்னாங்க நீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸா மாறின உடனே? உண்மையை சொல்லணுமா இல்ல ப்ரொடக்ஷன்ல இருந்து கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்குமோ உங்களுக்கு? இல்ல ஃபேமிலி வாய்ஸ் வந்து இட்ஸ் நாட் a big matter for them. அது வந்து அவ்வளவு பெருசா அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகல. என்னடா இது அப்படின்னு தான் இருந்தாங்க. ஆனா போக போக வந்து மக்கள் வெளியே போறப்ப ஆளுங்க ரெக்கக்னைஸ் பண்றப்ப வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஓ, நல்லா தான் பண்ணிட்டு இருக்கானோ, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரும்ல. அந்த அந்த லெவல்ல தான். ஸோ இப்போ எங்க பிசினஸ் பண்றீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க இப்போ? ஃபேமிலியே செட்டில்டு எல்லாம்? நாங்க வந்து கோலாலம்பூர் மலேசியா, கேஎல் மலேசியால இருக்கோம். சாப்பாடு கடை வச்சிருக்கேன். எப்படி சார் ஒர்க் தனியா அதை தாண்டி இந்த சோஷியல் மீடியா லைஃப்பும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? ஹெக்டிக்கா இல்லையா உங்களுக்கு? இது பிடிச்சதானே பண்றோம். இப்ப வந்து நல்லா இருக்குன்னா திடீர்னு ஒரு ஐடியா வரும், வீட்டுக்கு வருவேன், இது மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்பேன், சரி வாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெடி ஆகிட்டு வரப்ப வந்து நான் இங்க வந்து ஷார்ட்லாம் வச்சிருவேன். அவங்க ஓகே இப்படி இருப்போம் நான் சொல்லிடுவேன், உடனே எடுத்துருவோம். ஸோ வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கியூட்டான கப்புள்ஸ்னா எங்களுக்கு எல்லாமே தோணும். ஏன்னா நீங்க சண்டை போடுறது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க யாரோ இப்படிதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரியை பத்தி சொல்லுங்க. லவ் மேரேஜ்லாம் கிடையாது, நாங்க அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ அதனால வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் இப்போ நான் என்னோட பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொம்பளை வாசனமே கிடையாது ஒரு ஆளு. அதனால வந்து கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் அரலூசா இருக்கிறதுனால நானும் ஒரு முழு லூசா இருக்கிறதுனால கரெக்டா ஜாயின் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க வந்து ஆக்சுவலா வந்து ஷீஸ் மை ரிலேட்டிவ் as well. 2-3 கசனுக்கு போவோம். ஸோ அப்ப வந்து நான் அவங்க சின்ன வயசுல இருந்து தெரியும் எனக்கு. நாங்க இந்தியாவுக்குள்ள எங்களுக்கு ஊரு இந்தியாவில் நேட்டிவ் இருக்கு, ராமநாதபுரம் தான். அழகன்குளம்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஊரு. அந்த ஊர்ல தான் எங்களோட பூர்வீகம் அங்கதான். ஸோ நாங்க அங்க வருவோம். அப்ப நான்லாம் வந்து ட்ரிப்லாம் வந்திருக்கேன். இவங்க வந்து வந்து மலேசியால ஈப்போல இருக்காங்க. ஸோ விச் இஸ் அரௌண்ட் 2 hours டிரைவ் ஃப்ரம் கேஎல். ஸோ எப்பயாச்சும் வந்து ரம்ஜான் இருக்கும்ல, ஈது வரப்ப வந்து நாங்க அங்க போவோம். அவங்க வீட்டுக்கு போறது, இந்த மாதிரி ஒரு விசிட் போயிட்டு வரோம், அவ்வளவுதான். ஒண்ணுன்னே இவங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. சின்ன வயசுல இருந்து செட் ஆகாது, சண்டை தான் ஆடும். அதனால வந்து பெருசா ஒரு கான்டாக்ட் இல்ல. அதுக்கப்புறம் பேசுனாங்க, என்னோட லேட் கிராண்ட் ஃபாதர் தான் பேசி வச்சாங்க. அப்பயும் நாங்க பேசலையே, அப்பயும் நாங்க கண்டுக்காம தான் இருந்தோம். பேசி வச்சாச்சு, அப்பயும் நாங்க பேசல. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க போனோம். பொண்ணு பார்க்க போறப்ப விச் இஸ் February 1 year. ஃபெப்ரவரினா டிசம்பர்ல எங்க கல்யாணம்னா ஃபெப்ரவரி போறோம். அதுக்கப்புறமா பேசலையே. எப்பதான் பேசுனீங்க? எப்பதான் ஓகே பண்ணீங்க? அதுக்கப்புறம் பேசணும். எனிமீஸ் மாதிரி பார்த்தாலே பிடிக்காது, பேச மாட்டோம் அப்படின்னு நீங்க அதுக்கப்புறம் எப்படி அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது உங்களுக்கு? இல்ல பிடிக்கலன்னு சொல்லல. அந்த நேரத்துல பார்த்ததுக்கு அப்புறம் ஃபேமிலி டிசைட் பண்ணிட்டாங்க. அதான் எங்க லேட் கிராண்ட் ஃபாதர் வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அதனால வந்து ஒத்துக்கிட்டாச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாச்சு. அந்த பிடிக்கும், லவ் பண்றோம், அப்படி பண்ணிட்டு இருக்கோம், ஊரு சுத்தணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணோம், அது மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல. ஏன்னா ஐ வாஸ் பிஸி. அவங்க இன்னொரு வேற ஸ்டேட்ல இருந்தாங்க, நான் வேற ஸ்டேட்ல இருந்தேன். சோ மீட் பண்றதே. ஆனா எனக்கு வந்து இந்த நம்ம வந்து இந்தியா இங்க இருக்கு, அமெரிக்கா இங்கதான்டா இருக்கு அப்படின்னு சொல்றதுல எனக்கு ஈடுபாடு கிடையாது. இங்க இருந்து காடி எடுத்துட்டு போய் அலைப்போல போய் வினுத்தடி வர மாதிரி போய் தேடுறதுக்கும் எனக்கு டைமும் கிடையாது. அதனால வந்து இந்த மாதிரி வேலை பண்ணாம இருந்து அப்புறம் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சோம். மேம், இப்போ நீங்க எப்படி ஃபுல் டைம் இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்களா இல்ல வேற ஜாப் எதுவும் இருக்கு? ஃபுல் டைம் இன்ஃப்ளூயன்சர் தெரிஞ்சு பண்ணி ஃபுல் டைம் இன்ஃப்ளூயன்சர்லாம் இல்ல. ஃபுல் டைம் மதர். ஃபுல் டைம் மதர் அண்ட் வைஃப். அண்ட் ஆல்சோ ஐ அம் ஆல்சோ டூயிங் லிப் பாம் பிசினஸ். ஸோ இப்போ நம்ம உங்கள் மேரேஜ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு கேட்கும்போதே வந்துட்டு எப்படி அவ்வளோவா பேச்சு பழக்கம் இல்லைன்றாங்க, ஆனால் எப்படி வந்துட்டு இப்படி ஒரு ராப்போவோட இப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியுது? ஸோ அந்த ஸ்பார்க் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில், ஓகே ஷீ இஸ் த ஒன் அப்படின்னு. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் மொமெண்ட் எது? கல்யாணமே முடிச்சாச்சு, இல்லைன்னா ஷீ இஸ் த ஒன் வேற. பிடிக்காம இல்ல அதான் கல்யாணம் அவங்க கேக்குறாங்க, கல்யாணம் முடிச்சு எப்படி வந்து இல்ல மேம், இந்த கேள்விக்கு இல்ல, நீங்களே பதில் சொல்லுங்க. நீங்க எப்ப அவர் ஹி இஸ் த ஒன் அப்படின்னு கண்டுபிடிச்சீங்க? சொல்லுடி. ஆக்சுவலி நான் அக்ரி பண்ணது வந்துட்டு
அவங்க அம்மானாலதான். உண்மையே சொல்லு. கேளுங்க, எங்க அம்மா தான் பர்சூ பண்ணது, ரொம்ப வேற லெவல்ல பர்சூ பண்ணது எங்க அம்மா தான். அதுக்கப்புறம் அட் ஒன் பாயிண்ட் நான் வந்துட்டு நான் கிளியர் ஆயிட்டேன். ஓகே, he is the one. அது பேசிக்கா மைண்ட்ல செட் சொல்றது வாய் வரல பாத்தீங்களா? இதெல்லாம் சொல்ல முடியாதுவா. சோ நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டு தான் நான் அம்மாட்ட சொன்னேன், ஓகே இதை ப்ரொசீட் பண்ணுங்க, எனக்கு ஓகே அப்படின்னு. அது அப்படிதான். எப்படி? அது அப்படிதான். பார்க்காம பழகாம பார்க்காம பழகாமலாம் இல்லைங்க. நம்மளுக்கு எனக்கு ஓரளவுக்கு தெரியும், லைக் வாட் he is a very fun type of guy, அது தெரியும். இல்ல நீங்க கேக்குறப்பதான் எல்லாம் கேட்க முடியுது பாருங்க. நானும் கேக்குறேன். சோ ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ண சொல்லியாச்சு. ஆனா அந்த ஸ்பார்க் எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஸோ மேரேஜுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் மேரேஜ்க்கு அப்புறமும் வந்துட்டு உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சோ அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் எது அப்படின்னு நினைக்கிறீங்க? மேரேஜ்க்கு முன்னால நான் சிங்கிளா இருந்தேங்க. நான்லாம் மொரட்டு சிங்கிள், அந்த கேட்டகரி உள்ள ஆளுங்க நாங்களாம். மேரேஜ்க்கு அப்புறம் பக்கத்துல ஒரு ஆளு அப்படியே எப்போ வர மைனா. இட்ஸ் ரியலி ஹார்ட். இப்போ வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா இட்ஸ் ரியலி ஹார்ட் ஃபார் மீ டு லிவ் வித்வுட் ஹர். அவங்க இல்லாம வாழ்றது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். காரணம் என்னன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பிள்ளை அவங்க தான் பாக்குறாங்க, வீடு அவங்க தான் பாக்குறாங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அந்த நீங்க சொல்றீங்களா ஒரு கெமிஸ்ட்ரின்ட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி அமையுமான்னு சொல்லிட்டு வாய்ப்பு இல்லை ராஜா. அந்த மாதிரிதான் ஃபீலிங் வருது. அதே சமயத்துல வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன், அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன தாங்குறாங்கன்னா, ஐ மீன் எவ்வளவுக்கு எவ்வளவு என்னைய வந்து அனுசரிச்சு போறாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க நான்லாம் ஒரு முழு லூசுன்ட்டு. அதுவே தாங்குதுன்னா அப்பனா அவங்களாம் வேற லெவல் தான். ஓகே, ஸோ வந்துட்டு நம்ம ஒரு பர்சன் எவ்வளவுதான் லவ் பண்ணாலும் எல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாலும் அவங்க பண்ற ஏதாவது ஒரு விஷயம் நம்மள செம்மையா இரிட்டேட் பண்ணும். ஏயா இப்படி பண்ற அப்படின்னு கேக்குற மாதிரி கன்ஃபார்மா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இருக்கு. அந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் என்னென்ன தோணும்? அது எல்லா மனுஷனுக்கும் இருக்கதான் செய்யும். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாருக்கும் இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு மெயினா எனக்கு செட் ஆகாத விஷயம், அந்த பாத்ரூம்ல போயிட்டு அவ்வளோ நேரம் உட்காருவாங்க. அது எதுக்குன்னு தான் எனக்கே தெரியாது. apparently it's not just him. அவங்க மட்டும் இல்ல, லைக் மெஜாரிட்டி ஆஃப் த கைஸ், நிறைய பேர் லைக் என் ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்டும் சரி, லைக் a lot of them, most of the time அவங்க பாத்ரூம்ல தான் இருக்காங்க. இல்ல என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆண் ஒரு ஹஸ்பண்ட் வந்து வீட்டுல திரியறப்ப எப்ப வேணாலும் இன்டர்ஃபியரன்ஸ் வரலாம். ஆனா கக்கூஸ் என்பது அந்த ஒரு இடத்துல மட்டும் எவனாலும் வர முடியாது. அதனாலதான் எல்லாரும் போன் தூக்கிட்டு அவங்க உள்ளார போறாங்க. சோ உங்க கிட்ஸ் பத்தி சொல்லுங்க மேம். எப்போ உங்க ஃபர்ஸ்ட் கிட் உங்களுக்கு வந்தாங்க? எனக்கு கிட்ஸ் பத்தி சொல்றப்ப வந்து கிட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா சாரா ஜஹரான்னு சொல்லிட்டு முத பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை வந்து அலியா சோஃபியா, மூணாவது பிள்ளை இன்ஷால்லா பார்ப்போம், ஏன்னா யாரா வராங்கன்னு பார்ப்போம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து அலியா பிறந்தப்ப, ரெண்டாவது மக பிறந்தப்பதான் நாங்க ஆக்சுவலா வந்து இது ஸ்டார்ட் பண்ணோம். இவங்கதான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு என்லைட்மெண்ட். எங்க வீட்லயே எங்க அம்மா அப்பா என் தம்பி மருங்க எல்லாருக்கும் வந்து ரெண்டு பேர் இருந்தாதான் ஜாலி. இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே வீடு வந்து அப்படியே அமைதி ஆயிரும், சைலண்ட் ஆயிரும் வீடு. இப்பெல்லாம் இப்பயே வெளியே ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்க ப்ரெக்னென்சி ஜர்னி, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ப்ரெக்னெண்டா இருந்தப்போ சார் உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாரு? அதுக்கப்புறம் லைக் உங்களோட பேரண்டிங் பத்தி அந்த எக்ஸ்பீரியன்சஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேபி அப்ப தாங்கி 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 நானே சொல்லிடுறேன். தாங்கி 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 இல்ல, அதுக்கப்புறம் நீ என்ன சொல்ல போறன்னு தெரியல. அவங்களுக்கு பதில் தெரியும். ஃபர்ஸ்ட் பேபி அப்ப வந்துட்டு தாங்குன்னு தாங்கினாங்க. கதவு திறந்து விட்டு காடி விட்டு இறங்குன்னு சொல்றது, காடியில ஏறப்ப கதவு திறந்து விடுறது, அப்படி இருந்துச்சு. எல்லா புருஷனுக்கும் இது சொல்லிடுறேன், இது மட்டும் பண்ணிடாதீங்க இதுக்கப்புறம், ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஏறிடும். அப்புறம் ரெண்டாவது பேபி அப்ப கதவு என்னங்க முந்தி கதவுலாம் திறந்து விடுவீங்க, அதான் கை இருக்குல்ல சொந்தமா திறந்து அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் பேபியை போய் காடியில செட் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா?
அதுக்கப்புறம் 3வது பேபி அப்ப சுத்தமா அது ஒரு ஸ்டாண்டர்டுமே இல்ல. இப்போ வீடியோஸ் ரீல்ஸ்க்குலாம் அதை கமெண்ட் பண்றாங்கல்ல, அதுல ஏதாச்சும் ஒரு கமெண்ட் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கோ இல்ல அஃபென்சிவா நீங்க ஃபீல் பண்ணிக்க, என்ன இப்படி கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க ஏதாச்சும் அதுக்கு அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க? சொல்லுமா, நீ சொல்லுங்க. நீ சொல்லு. you the one who reacted that day. சொல்லு. ஆக்சுவலி கமெண்ட்ஸ் கண்டிப்பா வரும். ஸ்டார்டிங்ல வந்துட்டு கொஞ்சம் ரியாக்ட் பண்ணினா எனக்கு வந்து சர்டன் இது கமெண்ட்ஸ் படிக்க பிடிக்கல. ஸோ நான் பேசிக்கா என் போன்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல அந்த அக்கௌண்டே தூக்கிட்டேன். ஓகே, இப்போ நீங்களும் அதை பெருசா கண்டுக்கிறது இல்லைல்ல மேம்? அவ்வளோதான், வந்தா போகணும். ஓகே, உங்களுக்கு வர பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இது வரைக்கும் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கும். உங்களுக்கு அதுல ரொம்ப நம்மளுக்கு இப்படி ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்ட ரொம்ப சந்தோஷப்பட்ட மொமெண்ட் எது? 1-2 இல்ல, நிறைய 1-2 சொல்ல முடியாது. லைக் அவ்வளோ இருக்கு ஆக்சுவலி. அதுல வந்து ஒரு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னா அதுல ஒண்ணு ஞாபகம் இருக்குன்னா வந்து என்னன்னா, அவங்க அவங்களோட ஃப்ரெண்டு அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து எங்களோட வீடியோ பார்ப்பாங்க, நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹாய் சொல்றீங்களா அவங்களோட பர்த்டேக்கு, இல்லைன்னா பர்த்டே விஷ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே விஷ் பண்ணோம். அதுக்கு ஒரு ரியாக்ஷன் அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தாங்க பாருங்க, வேற லெவல் இருந்துச்சு. அவங்க வந்து அவங்களால நம்ப முடியாம he was very overwhelmed. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலி. நல்லா விஷ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஹாப்பி கப்பலாக இருக்கீங்க, நிறைய பேர் உங்களை பார்த்து என்டர்டெயின் ஆகுறாங்க, ஹாப்பி ஆகுறாங்க, இந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இவ்வளோ ஒரு ஹாப்பியான லைஃப். ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு ஒரு பெயின்ஃபுல் ஸ்டோரியோ இல்லை இந்த லெவலுக்கு நாங்கள் வந்திருக்கிறது இட்ஸ் நாட் எ ஈஸி ஜாப், அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் லைஃப்ல இருக்கா? இல்ல, ஆக்சுவலா வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். எப்படின்னா வந்து it depends on how you take it, in terms of like financially, இல்லைன்னா பார்ட்னர்ஸ்குள்ளாரே ஒரு பிரச்சனை இருக்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு நல்ல விஷயம் என்னன்னா என் பார்ட்னரோட அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அது. ஆனா வந்து மற்ற விஷயங்கள் ஒரு பிரச்சனை வந்து இட் கம்ஸ் அண்ட் கோஸ், அதான் லைஃப். அதை பார்த்துட்டு அது தாண்டி போறதுதான் லைஃப். மேம் அண்ட் சார், ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட வேல்யூபிள் டைமை வந்துட்டு எங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப க்யூட்டாக பேசுனீங்க, உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிட்டீங்க எங்களுக்காகவும் உங்கள் ஃபேன்ஸ்க்காகவும். நீங்கள் இன்னும் நிறைய ரீச் பண்ணணும். உங்கள் ஃபேமிலி இப்போ இன்னொரு பர்சன் எக்ஸ்ட்ராவாக வராங்க ஃபேமிலிக்கு. ஸோ எல்லாத்துக்கும் நாங்கள் சேனல் சார்பாக ஃபேன்ஸ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.